வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்படும். 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு அதிமுகவினர் மலர் தூவி மரியாதை. பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் புகழஞ்சலி. இன்று மாலை நடைபெறும் சசிகலா பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரம். புதிய கட்சி குறித்த அறிவிப்பை அறிவிப்பார் என்று எதிர்பார்ப்பு. டெல்லி ஏஐ உச்சி மாநாட்டில் சட்டையின்றி போராடிய விவகாரம். இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதயபானு சிப் கைது. இனி விரிவான செய்திகள். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி 3ஆம் கட்ட தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய எடப்பாடி பழனிசாமி 3ஆம் கட்ட தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் மக்களின் சுமையை குறைக்கும் பொருட்டு ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து காத்திருக்கும் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் 12ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது 8000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் இது அதிமுக ஆட்சி அமைத்த பிறகு 12,000 ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் தெரிவித்தார். தை பொங்கலையொட்டி பொங்கல் தொகுப்புடன் ஆண்டுதோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என உறுதியளித்த எடப்பாடி பழனிசாமி கைத்தறி நெசவாளர்களுக்கு விலையில்லா மின்சாரம் 300 யூனிட்டில் இருந்து 450 யூனிட்டாக உயர்த்தப்படும் என அறிவித்துள்ளார். விசைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் விலையில்லா மின்சாரம் 1000 யூனிட்டில் இருந்து 1400 யூனிட்டாக உயர்த்தப்படும் எனவும் நகர பகுதிகளில் நடைபாதையில் வியாபாரம் செய்யும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் எனவும் அறிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளையொட்டி பிரதமர் மோடி, அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மாநிலம் முழுவதும் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். கட்சி அலுவலகத்தில் இன்று காலை ஜெயலலிதாவின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்திய எடப்பாடி பழனிசாமி கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜெயலலிதாவின் பொற்கால ஆட்சியில் பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையிலும் விளங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி தனது எக்ஸ்தல பக்கத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் குறித்து வலுவான நோக்கத்துடனும் சமூக நீதி மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய நலத்திட்டங்களாலும் இயக்கப்பட்ட நிர்வாகத்தில் சிறந்த ஆட்சியாளராக திகழ்ந்து உள்ளதாக பதிவிட்டுள்ளார். இதேபோல் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஜெயலலிதாவின் பிறந்த நாளுக்கு தமிழில் வாழ்த்து பதிவிட்டுள்ளார். ஏழைகளின் நலனுக்காகவும் பெண்களின் உரிமைக்காகவும் அவர் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதன் மூலம் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மறுசீரமைத்து அவரது ஆட்சியின் பலன்களை கடைக்கோடி மக்கள் வரை சென்றடைவதை உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜெயலலிதாவின் பிறந்த நாளான இன்று பசும்பொன்னில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகளை அறிவிக்க உள்ளதாக சசிகலா தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று அதிமுக, அமமுக கட்சிகள் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஜெயலலிதா பிறந்தநாளை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் இன்று மாலை சசிகலாவின் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் தனது நிலைப்பாட்டை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக நேற்று மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஆகியோரின் நினைவிடங்களில் சசிகலா மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் பசும்பொன்னில் நடைபெறும் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் சில முக்கிய முடிவுகளை எடுக்க உள்ளதாக தெரிவித்தார். சசிகலா புதிய கட்சியை தொடங்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பான அறிவிப்பு இன்று வெளியாகும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. டெல்லி ஏஐ உச்சி மாநாட்டில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதயபானு சிப் கைது செய்யப்பட்டார். டெல்லியில் உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அரசு பிரதிநிதிகள்,
தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள், ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர் காங்கிரசார் மாநாட்டுக்குள் நுழைந்து சட்டையை கழற்றி அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் காங்கிரசின் தேசிய செயலாளர் கிருஷ்யா ஹரி, பீகார் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் குந்தன் யாதவ், உத்தரப்பிரதேச இளைஞர் காங்கிரஸ் துணை தலைவர் அஜய்குமார், இளைஞர் காங்கிரஸ் தேசிய ஒருங்கிணைப்பாளர் நரசிம்ம யாதவ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இளைஞர் காங்கிரஸ் தலைவரான உதய் பானு சிப்பும் கைது செய்யப்பட்டுள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் ஆதி திராவிட பழங்குடியின மக்கள் இந்திய அளவில் சிறப்பான முன்னேற்றம் அடைந்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆதி திராவிட பழங்குடியின மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஐஐடி, என்ஐடி என உயர்கல்வி நிறுவனங்களில் நடப்பாண்டில் 135 ஆதி திராவிட பழங்குடியின மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டுள்ளது. அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தில் மாணவர்களுக்கு 162.54 கோடி ரூபாய் உதவித்தொகையும், 1048 பெண்களுக்கு 49.35 கோடி ரூபாய் மானிய உதவிகள் வழங்கப்பட்டு உள்ளதாகவும் ஆதி திராவிட பழங்குடியினர் நலத்துறை தெரிவித்துள்ளது. விஜய் பிரச்சார கூட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் தமிழக அரசின் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், விஜய் நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு 20 மணி நேரத்திற்கு முன்புதான் அனுமதி கடிதம் கிடைத்ததாகவும், கடிதத்தை பார்த்த பிறகே அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தனர். இதுகுறித்து வேலூர் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு 5 நாட்களுக்கு முன்பாக மனு அளித்திருந்த போதிலும் பொதுமக்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடத்தினை கள ஆய்வு செய்து மனு அளிக்கப்பட்ட 4 நாட்களில் உரிய அனுமதி வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. மேலும் கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு 4900 பேர் மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் குறைந்தபட்சம் 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்கள் மற்றும் தமிழக அரசால் வெளியிடப்பட்ட அரசாணை விதிமுறைகளை மீறி செயல்பட்ட போதும் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படா வண்ணம் காவல்துறையினர் உரிய ஏற்பாடுகள் செய்து பாதுகாப்பு வழங்கியுள்ளதாகவும் விளக்கம் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்த ஆத்திரத்தில் சிறுமி மற்றும் அவரது பாட்டியை இளைஞர் கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொள்ளாச்சி அருகே கவுண்டன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பூபதியின் மகள் கௌசிகா 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் நெகமம் கம்பளாங்கரையைச் சேர்ந்த அபிஷேக்கை கௌசிகா கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அபிஷேக் தனது பெற்றோருடன் கௌஷிகாவின் வீட்டிற்கு சென்று பெண் கேட்டுள்ளார். ஆனால் கௌஷிகாவிற்கு திருமண வயது பூர்த்தியாகவில்லை என்பதால் உரிய வயது வந்த பிறகு இது குறித்து பேசலாம் என்றும் சிறுமியின் பெற்றோர் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து திருமணம் செய்து கொள்ளுமாறு கௌசிகாவை அபிஷேக் வற்புறுத்தி வந்த நிலையில் திங்கட்கிழமை இரவு கௌஷிகாவின் வீட்டிற்கு சென்ற அபிஷேக் மீண்டும் திருமணம் குறித்து பேசியுள்ளார். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கௌஷிகாவை சரமாரியாக குத்தியுள்ளார். இதனை தடுக்க வந்த பாட்டி திருமாத்தாள் மற்றும் கௌசிகாவின் சகோதரி ஹரிதா ஆகியோரையும் அபிஷேக் கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினார். அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அப்பகுதியினர் மூவரையும் மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் கௌசிகா மற்றும் திருமாத்தாள் ஆகிய இருவரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். மேலும் கையில் காயமடைந்த ஹரிதாவிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவலறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பி ஓடிய கொலையாளியை தனிப்படை போலீசார் தேடி வந்த நிலையில் இளைஞர் அபிஷேக் நெகமம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். தொடர்ந்து இரட்டை கொலை குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மாசி மாத கிருத்திகையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அடுத்த வேடந்தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாசி மாத கிருத்திகையொட்டி சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட பல்லக்கில் உற்சவர் சுவாமி எழுந்தருளி பம்பை மேளங்கள் முழங்க கிரிவலம் சென்று பக்தர்களுக்கு அருள் அளித்தார்.
இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நெய் தீபம் ஏற்றி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மேற்கு பஜாரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நோய் தீர்க்கும் முருகன் வள்ளி தேவசேனா திருக்கோவிலில் மாசி மாத கிருத்திகையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து அலங்காரம் செய்யப்பட்ட தேரில் திருவீதி உலா சென்று பக்தர்களுக்கு சுவாமி அருள் அளித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாசி மாத கிருத்திகையொட்டி 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை வழிபட்டு சென்றனர். சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் தேர்தல் பரப்புரை மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் 5 ஆண்டு சாதனைகள் விளக்க தேர்தல் பரப்புரை மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ், திமுக கொள்கை பரப்பு செயலாளர் MP ஜெகத் ரட்சகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுமார் 7000க்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் மேடையில் பேசிய MP ஜெகத் ரட்சகன், ராஜராஜ சோழன் பல கோவில்களை கட்டியும் எதற்கும் அவர் பெயர் வைக்காததை போல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த எந்த திட்டத்திற்கும் அவரது பெயரை வைக்கவில்லை என புகழாரம் சூட்டினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஒன்றிய அரசு நிர்ணயம் செய்த விலைக்கு மக்காச்சோளத்தை கொள்முதல் செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் மக்காச்சோள விலை வீழ்ச்சி காரணமாக விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே கொள்முதல் நிலையங்கள் அமைத்து ஒன்றிய அரசு நிர்ணயம் செய்த 2400 ரூபாய்க்கு மக்காச்சோளத்தை கொள்முதல் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தேசிய விவசாயிகள் சங்கத்தினர் அதன் மாநில தலைவர் ரெங்கநாயலு தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்தனர். திருப்பூர் செட்டிப்பாளையம் அருகே தவறவிட்ட 11 கிராம் தங்க நகையை உரியவரிடம் ஒப்படைத்த நபருக்கு காவல்துறையினர் பாராட்டு தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் செட்டிப்பாளையம் வ.உ.சி. நகர் பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரி 11 கிராம் தங்க நகையை பேருந்து நிலையத்தில் தவறவிட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற கருவம்பாளையத்தைச் சேர்ந்த மணிகண்டன் கீழே கிடந்த நகையை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். தொடர்ந்து காவல் நிலையத்திற்கு சென்ற ஈஸ்வரி நகைக்கான ரசீதை காட்டி தனது நகைதான் என்பதை உறுதி செய்தார். இதனையடுத்து ஈஸ்வரியிடம் நல்லூர் சரக உதவி ஆணையர் தையல் நாயகி, வீரபாண்டி காவல் ஆய்வாளர் ராஜ்குமார் ஆகியோரது முன்னிலையில் நகையை ஒப்படைத்தனர். மேலும் கீழே கிடந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகையை உரியவரிடம் ஒப்படைத்ததற்காக மணிகண்டனை போலீசார் பொன்னாடை அணிவித்து பாராட்டுகளை தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் அம்பேத்கர்புரம் பகுதியில் குடிநீர் முறையாக வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளி பஞ்சாயத்திற்குட்பட்ட அம்பேத்கர்புரம் பகுதியில் கடந்த ஒரு வாரமாக குடிநீர் வழங்கப்படாததால் அப்பகுதி பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்து பலமுறை ஊராட்சி மன்ற தலைவரிடம் புகார் அளித்தும்
இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீரென காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற ஊராட்சி மன்ற தலைவர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராணிப்பேட்டையில் சிம் கார்டுகளை பயன்படுத்தி லட்சக்கணக்கில் மோசடி செய்த 5 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டையில் ஆள் மாறாட்டம் செய்து வாட்ஸ்அப் மூலம் பொதுமக்களை மிரட்டி பணம் பறிக்கும் டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி குறித்து சைபர் கிரைம் பிரிவு போலீசாருக்கு புகார் கிடைத்தது. அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் 5 சிறப்பு குழுக்கள் அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக புகாரில் கிடைக்கப்பெற்ற செல்போன் எண்களின் அடிப்படையில் புலன் விசாரணை நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த கணேஷ், கிஷோர்குமார், செல்லா, சந்தீப் குமார், பிரசாத், ராமகிருஷ்ணன் ஆகிய 5 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சைபர் மோசடியில் பாதிக்கப்பட்டால் உடனடியாக 1930 என்ற உதவி எண்ணையோ அல்லது இணையதளத்தையோ தொடர்பு கொள்ள வேண்டும் என போலீசாரின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய்க்கு எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவளிக்கிறது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு சசிகலா ஆதரவாளராகவும் அடுத்து பன்னீர்செல்வம் ஆதரவாளராகவும் பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார். இந்நிலையில் அக்கட்சியின் முதல் கூட்டம் காஞ்சிபுரம் அருகே வாலாஜாபாத் பகுதியில் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தங்களது கட்சி தேர்தலில் போட்டியிடாது எனவும் ஒருமித்த கருத்து உள்ளவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் எனவும் தெரிவித்தார். மேலும் விஜய்க்கு எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவளிப்பதாகவும் அறிவித்தார். அண்ணா திமுக கழகம் அரசியலில் பங்கேற்கும், தேர்தல்களிலும் யாரை ஆதரிப்பது என்று முடிவெடுக்கும். அந்த ஆதரவின் அடிப்படையில் நாங்கள் ஒன்றும் கேட்க மாட்டோம். இது கொடுத்தாதான் நாங்கள் ஆதரிப்போம்னு நாங்கள் அலையன்ஸோ அல்லது அந்த மாதிரி எல்லாம் இப்போ எல்லாரும் பேரம் பேசுகிறாங்களோ அதெல்லாம் கிடையாது. நாங்கள் சொல்றத மக்களுக்கு எது செய்யணும்னு சொல்றத அவங்க செய்யற நாங்கள் எங்கள் ஆதரவு. இப்போ பொறுத்தவரை விஜய் உங்களுக்கு ஒரு எம்ஜிஆர் மாதிரியான ஒரு தலைவரா பாக்குறாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா? கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்டம் அருகே கஞ்சா வைத்திருந்த 3 வரை போலீசார் கைது செய்தனர். ஸ்ரீமுஷ்டம் அடுத்த பாலிஸ்பேட்டை, ராமபுரம் ஆகிய பகுதிகளுக்கு போலீசார் ரோந்தி பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வாலிஸ்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த டேவிட், அமுதன் மற்றும் ரோன் ஆகிய 3 வரையும் சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் அவர்கள் கஞ்சா வைத்திருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து 3 வரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த 100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் 3 மீதும் வழக்கு பதிவு செய்து விருதாச்சலம் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,19,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை கடந்த 2 வாரத்திற்கு மேலாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது. சேமிப்பின் அடையாளமாக திகழும் தங்கம் விலை 1 லட்சத்தை தாண்டியுள்ளதால் சாமானிய மக்கள் நகையை நினைத்து கூட பார்க்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அந்த வகையில் நேற்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 180 ரூபாய் உயர்ந்து 14,860 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,440 ரூபாய் உயர்ந்து 1,18,880 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடர்ந்து இன்று தங்கம் விலை மீண்டும் கணிசமாக உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 30 ரூபாய் உயர்ந்து 14,890 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,19,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை கருத்தில் கொண்டு எந்த நாடாவது வரி விதிப்பு விவகாரத்தில் விளையாட நினைத்தால் மிக அதிக வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார்.
உலகின் பல நாடுகளில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பரஸ்பர வரி விதித்தார். இந்த வரி விதிப்புகள் செல்லாது என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்தது. வரி விதிக்கும் அதிகாரத்தை அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கு அந்நாட்டு அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. இந்நிலையில் இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை கருத்தில் கொண்டு எந்த நாடாவது விளையாட நினைத்தால் அந்த நாடுகளின் பொருட்கள் மீது மோசமான முறையில் மிக அதிக வரி விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரேசில் நாட்டில் ரியோ கார்னிவல் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் ரியோ கார்னிவல் திருவிழாவில் பிரேசில் நாட்டிற்கே உரிய சம்பா நடனங்களும் அணிவகுப்புகளும் இடம்பெறுவது வழக்கம். அந்த வகையில் நடைபெற்று வந்த கார்னிவல் நிறைவு விழாவின் அணிவகுப்பில் முதல் 6 இடங்களை பெற்ற சம்பா பயிற்சி பள்ளிகளைச் சேர்ந்தவர்கள் வண்ண வண்ண உடைகளில் வலம் வந்தனர். கார்னிவல் திருவிழாவின் நிறைவை குறிக்கும் வகையில் நடைபெற்ற அணிவகுப்பின் காட்சிகள் பலரையும் வியக்க வைத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்படும். 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு அதிமுகவினர் மலர் தூவி மரியாதை. பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் புகழஞ்சலி. இன்று மாலை நடைபெறும் சசிகலா பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரம். புதிய கட்சி குறித்த அறிவிப்பை அறிவிப்பார் என்று எதிர்பார்ப்பு. டெல்லி ஏஐ உச்சி மாநாட்டில் சட்டையின்றி போராடிய விவகாரம். இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதயபானு சிப் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.